ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து சிக்கன் குழம்பும் விங்ஸு வறுவலும் செய்கிறேன். அதுக்கு சிக்கன் குழம்புக்கு தேவையான திங்ஸ் வந்து 4 வெங்காயம், 3 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனும் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு, பாத்திரமும் வச்சாச்சு, ஆயிலும் ஊற்றியாச்சு. அதில் நல்லா இதுவாயிடுச்சு. அதே மாதிரி 3 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மராட்டி மூத்தி, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். காஞ்சிடுச்சு நல்லா. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு, எண்ணெயும் திரிஞ்சு வச்சுருச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கியாச்சு, எண்ணெயும் திரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு மூடி வைக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கறி ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிட்டோம். அது நல்லா வதங்கட்டும். அந்த ஆயிலில் வதங்கினதுக்கப்புறம் கறி ஆட் பண்ணிக்கலாம். புதினா, தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் எந்த ஸ்மெல்லும் வராது. வாஷ் பண்ணதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கறி. இப்போ இது நல்லா நம்ம 2 திருப்பிக்கலாம். ஆயிலே வதக்கணும். ஆயிலே வதக்கிட்டா அதுலேருந்து தண்ணி வரும். போட்டல இந்த கறியை வந்து இந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கி விட்டோம்னா அதுலேருந்தே தண்ணி வந்துடும். தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம நல்லா வதக்கணும்ல. வதக்கி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள், 1 ஸ்பூன் கனம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே வதக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ இதில் இது பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் வந்திருக்கும். அதிலே நம்ம வதக்கணும்ல. வதக்கினோடனே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி. இதிலே தான் இந்த சிக்கன் வேகணும். பாருங்கள், நல்லா எந்த மசாலா எந்த பொடியும் ஆட் பண்ணல. கலருக்கெலாம் வெறும் நேச்சுரலாகவே. இது கூட காஷ்மீர் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணல. எல்லாம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கனம் மசாலா, இது 3 மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம தட்டு போட்டு மூட்டோம்னா சிக்கன் வெந்துடும். பார்க்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் 75% வெந்துடுச்சு. இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், கசகசா, அப்புறம் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இதை ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி கலக்கி விட்டுட்டு சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. விங்ஸு செய்ய போகிறோம். அந்த விங்ஸுக்கு தேவையான பொருள் வந்து 4 வெங்காயம், 3 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, விங்ஸு நல்லா மஞ்சாத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்யலாம். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சுட்டேன். கடாயில் ஆயிலும் ஊற்றி வச்சாச்சு. ஆயில் சூடாயின்ருக்கு. அதுக்குள்ளே மசாலா ஐட்டம் பாருங்கள். 4 கிராம்பு, 2 பட்டை, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அன்னாச்சி பூவு, மராட்டி மூத்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஆயிலில் போட்டுடலாம். போட்டு நல்லா தொழி விடலாம். எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச 4 வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு? வறுவலுக்கு. இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவு வதங்கியாச்சு. இப்போ எண்ணெயும் திரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
அப்படியே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதனால் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதில் புதினாவை நல்லா வதக்கிட்டு பாருங்க, நல்லா வந்து வதங்கிச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் கூட வதங்கிச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க விங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சூட்லேயே வந்து களை கொடுக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினாலாம் போட்டு நம்ம விங்ஸ் ஆட் பண்ணலாம். அந்த அந்த ஆயிலே வந்து நல்லா பாருங்கள், அந்த விங்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கனம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது எல்லாத்தையும் ஆயிலே இது பண்ணிக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு. அந்த விங்ஸ் நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சின்ன கப்பில் 1/2 கப்பு அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா ஆல்ரெடி பாதி வெந்துடுச்சு விங்ஸு. இந்த இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும், அது வெந்துடும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வறுவல் பண்ணோம், அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரு ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கலக்கி கொடுத்துட்டு கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். விங்ஸ் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வருதா. விங்ஸ் வறுவல் ரெடி ஆகிடுச்சு.